ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆகிறேன். உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இளைய சகோதரக்காரகனான செவ்வாய் இளைய சகோதர ஸ்தானத்தில் இருந்தால் அதனுடைய பலன் என்ன என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். அந்த வகையில் ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவத்திற்கு இசைவான அல்லது பொருத்தமான அதனுடைய பாவத்தில் நின்றால் அந்த பாவம் நசிந்து போகிறது. குறிப்பாக 9ஆம் இடத்தில் சூரியன் என்றால் பித்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பித்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருந்து எந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெறாமல் போனாலும் அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பை பெற்றாலும் அந்த சூரியன் அந்த தந்தையினுடைய உறவை கசப்படை செய்து விடுகிறது அல்லது குடும்பத்தை விட்டு தந்தை பிரிந்து போகிறார். அடுத்தது சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு தாய் சிறப்பான யோகத்தை தருவதில்லை. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை சிறப்பாக அமைவதில்லை. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை. 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் மட்டும் ஆயுள் பாவத்தை வளரச் செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த சூரிய திசை வரும்பொழுது சூரியனுக்கு எந்த கிரகமும் தொடர்பு இல்லாத பட்சத்தில் அந்த தந்தையினுடைய உறவு கசப்பாக மாறுகிறது அல்லது தந்தையை விட்டு அந்த குடும்பம் பிரிந்து விடுகிறது. சூரியன் நின்ற வீட்டுக்கு 5, 9 தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த தந்தை உற்றார் உறவினர்களுக்கு அனைவருக்கும் நல்ல மனிதனாய் இருக்கிறார். ஆனால் வீட்டில் புரிந்து கொள்ள முடியாத கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது பொருளாதாரத்தை மட்டும் முழுமையாக கருத்தில் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். அது நிறைய கசப்புகளை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த ஒரு ஜாதகம் முதல் சொன்ன அதே துலா லக்கணம், லக்கணத்தில் புதன் கேது, 2ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகச்சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் ஒரு தகவல், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் கூடுதலான தகவல். அதே சமயத்தில் ஒரு கிரகம் தன் வீட்டை தான் பார்க்கும் பொழுது அது யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது என்பதை சார்ந்த தகவலை வைத்து பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை இளைய சகோதர ஸ்தானத்தையும் பார்த்து இளைய சகோதர காரகனையும் பார்த்தது தான் இங்கே மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த இடத்தை கேதுவும் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், குருவும் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், சனியும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்பது மேலும் கூடுதல் தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் நான் நிறைய முறை சொல்லுவதுண்டு. நெருப்பு ராசியில் 3 ராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகர் வலுவானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் அமைந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இவரும் கொஞ்சம் சற்று இயல்பு நிலைக்கு மேலான சாமர்த்தியம் கொண்டவர் என்பது நாம் கண்கூடாக பார்த்த ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை கொண்டு அந்த சாரத்தை கொடுத்த கிரகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது சார்ந்த தகவலை பாருங்கள். லக்னம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.14 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 00.35 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து 27.40 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.16 பாகை பெற்றிருக்கிறது. புதன் சித்திரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்து 2.58 பாகை பெற்றிருக்கிறது. குரு மக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.26 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 14.5 பாகை பெற்றிருக்கிறது. சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.4 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரத்தில் அமர்ந்து 2.58 பாகை பெற்றிருக்கிறது. கேது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.58 பாகை பெற்றிருக்கிறது. லக்கணத்தில் புதன் லக்கணத்துக்கு 9க்குரியவன் என்று பார்க்கும்பொழுது லக்கணத்தில் புதன் என்று இருப்பது என்பது அற்புதமான அமைப்பு. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன் இருப்பது என்பது சற்று பாதகமான சூழ்நிலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து செவ்வாய் பூராண நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் லக்கணத்துக்கு 10க்குரிய கர்மாதிபதியினுடைய நட்சத்திரமான
அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதற்கு அடுத்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி, 7வது இடத்தில் சந்திரன் ராகு. ஆக இந்த 3, 5, 7 இந்த 3 வீட்டையும் குரு பார்த்தது. ஆக இவருடைய ஜாதகத்தில், இந்த ஜாதகத்தில் குரு பார்த்து இருந்தும் கூட இந்த லக்கணத்துக்கு 6க்குரியவனும் 3க்குரியவனும் என்று சூழ்நிலை தந்தது. அதே சமயத்தில் ஒரு பாவத்தில் நின்ற கிரகம் அந்த பாவத்துக்கு 6, 8, 12க்குரிய பாவாதிபதியாக இருந்தால் அந்த 6, 8, 12க்குரிய பாவக்காரகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தி விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பார்க்கும் கிரகம் சுபக்கிரகமா பாவக்கிரகமா என்பதையும் தாண்டி அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் அந்த கிரகத்திற்கு நட்பா பகையா என்பது சார்ந்த தகவலை வைத்து அந்த பாவம் ஒன்று நசிந்து விடுகிறது அல்லது மேலெழுந்து வருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலிருந்து செவ்வாயை பார்த்தது. ஆக இளைய சகோதரம் வலுவான வீரியமுள்ள ஒரு நல்ல குழந்தை. அதே சமயத்தில் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்த்தது என்பது அவ்வளவு சிறப்பானதில்லை. ஏனென்று கேட்டால் சனி 2க்கும் 3க்குரியவன். 3க்குரியவன் என்பது இந்த லக்கணத்திற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்ற வீட்டில், ஆக இளைய சகோதர ஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்தில் சனி வக்கிரம் பெற்றிருக்கிறது. அந்த சனி இந்த வீட்டுக்கு 12, 11க்குரியவர்கள் என்பதால் இந்த வீடு பலமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆக இந்த குழந்தை, இந்த 3ஆம் இடத்துக்குரிய குழந்தை 11ஆம் இடத்திலிருந்து தன் வீட்டை தான் பார்த்து கொண்டாலுமே கூட இந்த சனியும் கேதுவும் இந்த குழந்தையை நீரில் விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தது. சரி, நீரில் விழுந்து எப்படி என்று பார்ப்போம் என்றால் இந்த இளைய சகோதரஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில், அதாவது கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது. அதே சமயத்தில் இந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துக்கு அவருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. அதே சமயத்தில் இந்த வீட்டுக்கு 6க்குரியவனுடைய நட்சத்திரத்திலையும் அமர்ந்தது. ஆக செவ்வாய் என்ற வீட்டுக்கு 6, 8க்குரிய ஸ்தானத்தை பெற்ற சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இந்த இளைய சகோதர ஸ்தானத்தை கெடுத்து விட்டது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒவ்வொரு ஸ்தானத்தில் உள்ள கிரகமும் அதனுடைய காரகத்துவத்தை சார்ந்து அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் தன்மையோடு கூடிய நட்சத்திரங்களில் நிற்கும் பொழுது அந்த பாவத்தை நசிய செய்து விடுகிறது அல்லது பாதிப்பை தந்து விடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஜாதகத்திலேயும் இளைய சகோதர காரகனான செவ்வாய் இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் இது எப்போது இருந்தது என்றால் செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் இந்த இவரோடு கூட பிறந்த பெண் குழந்தை இறந்து போனது, அது தண்ணீரில் தவறி விழுந்து இறந்து போனது என்பதுதான் இங்கு மேலும் தகவல். ஆக ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு எண்ணற்ற தகவலை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். நாம் உணர்ந்து பார்ப்போமானால் அத்தனையும் உண்மை, மேலோட்டமாக பார்ப்போமானால் அதை அனுசரித்துத்தான் உங்கள் மனதில் பதியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.